أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழிதான் நம்முடைய வழி, நபி வழி அல்லாதது நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வழி என்ற அடிப்படையில் வாரந்தோறும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட பிதாஅத்துகளை பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் சஃபர் மாதம் பீடை மாதமா என்ற தலைப்பினை தேர்வு செய்துள்ளேன். இந்த உலகத்தில் பல்வேறு மார்க்கங்கள், பல்வேறு கடவுள் கோட்பாடுகள் இருக்கின்றன. இத்தனை மார்க்கங்கள், இத்தனை கடவுள் கோட்பாடுகளை விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு சிறந்த ஒரு மார்க்கமாக விளங்கி வருகின்றது. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், பிற மத மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து சொல்லக்கூடியது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு மார்க்கம், அறிவை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு இஸ்லாமியர்கள் மார்க்கத்தில் இல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத பல்வேறு பிதஅத்துகளை இந்த மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றம் செய்து வருகின்றார்கள். இதை இவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதை அவர்களுக்கு போதித்ததா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. பிற மத கலாச்சாரத்தை பார்த்து, பிற மதத்தவர்களை பார்த்து இப்படி மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத விஷயங்களை செய்து வருகின்றார்கள். இதையெல்லாம் அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு முன்கூட்டியே சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களா ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளை நீங்கள் பின்பற்றுவீங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, லவ் சலக்கு ஜுஹர லப்பின், அவர்கள் உடும்பினுடைய புற்றுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு சொன்னால் ல சலக்து மூஹு, அதில் நீங்களும் நுழைஞ்சிக்குவீங்கப்பா. அவர்கள் என்னவெல்லாம் முன் சென்றவர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்களோ அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். கண்மூடித்தனமாக அவன் இதை செஞ்சுட்டானா நாமும் இதை செய்து விட வேண்டும் என்று நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கின்றார்கள். இது புகாரியிலே 3456வது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், இப்படி மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டதை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நமக்கு தீமை வரும். இன்னும் இதை புதிதாக நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் பல்வேறு தீமைகள் நம்மை வந்து சேரும் என்று தெரிந்த மாத்திரத்திலேயே என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பிதஅத்துகளை உலாவ விடுறாங்க. எப்படி பிற மதத்தவர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்களோ அதை நம்முடைய மார்க்கத்திலும் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் தேர் இழுக்கிறாங்களா, நாமும் அதே போன்று நாம் இழுக்க வேண்டும். அதே அவங்க தீ மிதிக்கிறாங்களா, நாமும் தீ மிதிக்க வேண்டும். அவர்கள் மொட்டையடிக்கிறாங்களா கோவில் குளங்களுக்கெல்லாம் போய், அதே போன்று நாமும் இந்த தர்காக்களுக்கெல்லாம் போய் மொட்டை அடிக்க வேண்டும் என்று பிற மதத்தவர்கள் என்னவெல்லாம் செய்கின்றார்களோ அதையெல்லாம் நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி மார்க்கத்தின் பெயரால் புதிதான விஷயங்களை புகுத்துகின்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்த சஃபர் மாதம். பிற மதத்தவர்கள் ஒரு மாதத்தை இது பீடை மாதம், இதில் நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்திருப்பது போன்று இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்க, சஃபர் மாதம், இந்த மாதம் என்பது ஒரு பீடை மாதம், இந்த மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்கள்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் இந்த பீடையை கழிக்கணும்னா பல வழிமுறைகளையும் அவர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. என்னென்ன, குளங்குட்டைகளுக்கெல்லாம் போகணும், கடல்களுக்கு போகணும், அந்த கடல்கள் எல்லாம் போய் நாம் மூழ்கி எந்திரிக்கணும், இன்னும் புல் தரைகள் எல்லாம் நம்ம மிதிக்கணும். அப்படி மிதித்தா நமக்கு பிடிச்சிருக்க பீடை ஓடிடும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் மாவுகள் எல்லாம் எழுதி, இந்த மாவை தண்ணியில் கரைச்சி, அரபு வார்த்தைகளில் அந்த மாவுகளில் எழுதி தண்ணியில் கரைச்சி குடித்தா நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பீடை ஓடிடும். இன்னும் பார்த்தோமே ஆனால் கொழுக்கட்டைகளை பிடிச்சி அதை வேக வச்சு யாருக்கு பீடை பிடிச்சிருக்கோ அவருடைய தலையில் போட்டால் பீடை ஓடிவிடும் என்றெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி விட்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த சஃபர் மாதத்தில் என்னென்ன செய்கிறாங்க, நல்ல விஷயங்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள். திருமணம் முடிக்க மாட்டார்கள். அதே போன்று தங்களுடைய வீடுகளில் கறி மீன்கள் போன்ற உணவுகளை சமைக்க மாட்டார்கள். இன்னும் கணவன் மனைவிகள் எல்லாம் சேர மாட்டார்கள். இது போன்ற ஏராளமான நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி விடுகிறார்கள். நம்ம பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த சஃபர் மாதம் அவர்கள் பீடை மாதம் என்று சொல்கின்றார்களே, அப்போ எல்லாத்துக்கும் தானே இந்த மாதம் வருகின்றது. அப்போ உலக மக்கள் எல்லாத்துக்குமே பீடையான விஷயங்கள் தான் நடக்குதா, கெட்ட விஷயங்கள் தான் நடக்குதா, நல்ல விஷயங்கள்லாம் நடக்க கிடையாதா? இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவருக்கு குழந்தை பிறக்குது,
அந்த குழந்தை பீடை பிடிச்ச குழந்தையா சஃபர் மாதத்தில் பிறந்துருச்சு, இந்த குழந்தை வந்து பீடை பிடிச்ச குழந்தை, இந்த குழந்தையை நம்ம வளர்த்தக்கூடாது என்று அவர்கள் வைத்திருக்கின்றார்களா? அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது. இன்னும் இவர்கள் என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை பின்தள்ளிவிட்டு இவர்கள் செய்த அந்த புதுமையான காரியத்தை முன்வைக்கின்றார்கள். நபிகளார் என்ன சொல்கின்றார்கள்? பறவை சகுனம் என்பது கிடையாது, தொற்று நோய் என்பது கிடையாது, அதே போன்று இந்த மார்க்கத்திலே பீடை மாதம் என்பது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இதை பின்தள்ளிவிட்டு இந்த மாதம் என்பது பீடை மாதம் என்று அவர்கள் முன்வைத்து இந்த மாதத்தில் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். இன்னும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இந்த ஆதமுடைய மகன் எப்படி இருக்கான் தெரியுமா? காலத்தை திட்டக்கூடியவனா இருக்கேன், அனதகுர் நானோ காலமா இருக்கேன். அப்ப இறைவன் என்ன சொல்றானா? காலமா இருக்கேன், என்னை திட்டாதீங்க, இந்த காலத்தை திட்டாதீங்க. நல்ல காலம் என்பது கிடையாது, தீய காலம் என்பது கிடையாது, நல்ல மாசம் கெட்ட மாசம் என்பது கிடையாது என்று இறைவனும் சொல்லிவிட்டான். இன்னும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி அவர்களும் நமக்கு சொல்லிவிட்டார்கள். இன்னும் நபிகளார் சொல்லும் போது வஸர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களிலே மிகவும் கெட்டது இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. வகுல்ல முஹதஸத்தின் பிதா, இந்த புதிதாக உருவாக்கப்பட்டதெல்லாம் பிதஅத் ஆகும். வகுல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். வகுல்ல லலாத்தின் ஃபின்னார், அந்த ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நாளைக்கு மறுமையிலே நரக நெருப்பிலே கொண்டு தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் கிடையாது, அதே போன்று மிச்ச மாதங்கள் எதுவுமே பீடை மாதம் என்பதே கிடையவே கிடையாது என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.